ஆமா கறி நாளைக்கு ஸ்டேஷன் வந்து ஆஜராகா. எங்க அண்ணன் ஆமா கறி நான் சொல்றீங்க ஸ்டேஷன் வந்து ஆஜரா விட்டுருவோமா நாங்க லூசு பைய கீச்சாலும் கீச்சிருவான். நீ என்ன பண்ற அவன் போய் செக் பண்ணு. நான் ஸ்டேஷன் அனுப்புறேன். இது சமண கீச்சானுங்களா? அங்கேயே நான் அது வந்துடுறேன். சரிங்க. கீச்சது மட்டும் இல்லாம தொடைய தட்டறாயா? தொடைய தட்டனா? வெளிய வாடா. யோ யாரியா? யார் கீச்சியா? சார் சார் அட ஃபோன்டா. சார் ஃபோன் வருது சார். ஃபோன் வருது. சரிண்ணே. அண்ணா சொல்லுண்ணே. ஹலோ. தம்பி சமண கீச்சாச்சா? ஓகே ஓகேங்க. அண்ணன் காலையில் தர்மபுரி போயிடுவேன் சரியா? மற்றெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறேன் ஓகேவா? நீ ஆமா உன் தொம்பியை தூக்கிட்டேன். மரியாதையா நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து ஆஜராயிடு. இல்லைன்னா வச்சுக்கா அவனை லாடம் கட்டுற உனக்கு. வெளியே போடா. ஐயோ பெரியாரை பத்தி பேச சொல்லிட்டானுங்க. பேசியாச்சு. அது 5 வருஷ கதையெல்லாம் எடுக்கிறானுங்கடா. ஐயோ ஏ ஆமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே வில்ல ராமசாமி தான். என் பேரை கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க. இன்று தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனு கொடுத்துட்டு வந்துகிறோம். இந்த புகார் மனுவின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலே பச்சையா கொச்சையா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு பாலியல் புகாருக்கு ஆளாக்கப்பட்ட சீமான் அவர்கள் தொடர்ந்து பொதுவெளியிலே வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். சத்தியம் பண்றா நீ பெரிய மனுஷன் கொச்சையா பேசுகிறான்னு சொன்னால் இது பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய விஷம நபர்களுக்கு ஆதரவான போக்கை கடைபிடிக்கக்கூடிய வகையிலே தான் சீமான் அவருடைய பேச்சு அமையுமே ஒழிய ஒருபோதும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு சீமானுடைய பேச்சு அமையாது. ஆகிய தவறு செய்யக்கூடிய பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அல்லது பாலியல் சீண்டலுக்கு துணை போகக்கூடிய அந்த நயவஞ்சிகள் காம கொடூரர்களுக்கு ஆதரவான பேச்சாகத்தான் சீமான் அவருடைய பேச்சு நிலவுவதன் காரணமாக இன்று சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? எப்படா இப்படி வெக்கமே இல்லாம பேசுறீங்க? சீமானுக்கு வந்து கூட இருக்க தம்பிகள்லாம் ஆகப்பெரும் அடிமுட்டாளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நல்லவர்கள் இது பண்றவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாமே வெளியில போயிட்டாங்க. ஏன்னா சீமான் பெரிய தெல்லவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு படிப்படியாக எல்லாம் வெளியே போயிட்டாங்க. போன வாரம் போன காளியம்மாள் கூட அது மாதிரி அவருக்கு இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா அவருக்கு வந்து என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் வந்து பொதுவாக என்னைய மட்டும் மசுறு உசுருன்னு சொல்லலை. அவர் கட்சியில் உள்ள எல்லாரையும் அப்படி தான் பேசுவார். வெளியில் உள்ள கட்சிக்காரங்களையும் அப்படி தான் பேசுவார். குடும்ப நபர்களே அப்படி தான் பேசுவார். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்னால தான் அவர் வந்து வீணா போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியை காளியம்மாள் சொல்லியிருந்தாப்புல. சிம்ரன் என்னடா இது? என்னம்மா இது? சிம்ரன் நிறுத்துடா. அதே மாதிரி சீமானோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் மீட்டில் போட்டால் காலையில் ஒரு பேட்டி, மத்தியானம் ஒரு பேட்டி, சாயந்தரம் ஒரு பேட்டின்னு டிவியில் பேசி இவங்களும் எடுத்து போடுறதுனால குழப்பம் அடைஞ்சிடாங்க மக்கள். என்ன சொல்கிறான் என்ன சொல்ல வரானே தெரியல அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்றத யாருக்குமே தெரியாது. சரி இவன் சொல்றதா உண்மை போல, இவன் வீராவேசமா பேசுறானே, போலீஸ் எடுத்து பேசுறான், நீதிமன்றத்தை எடுத்து பேசுறான், இவன் பெரிய அப்பாட்டக்கர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன வெக்கம்? இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா. 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா போன வாரம் ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னா அப்படின்னா காலையில் போலீஸ் வந்து அன்றைக்கி ஆஜராக சொல்லுது. ஒரு நாள் ஆஜராகலை, அடுத்த நாள் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் ஒட்டுறாங்க. நோட்டீஸ் ஒட்டும் போது என்ன சொல்கிறாங்கன்னா தருமபுரியில் பேட்டி கொடுக்கும்போது அதாவது என்னை பிடிச்சிப்ப நான் வரமாட்டேன் நாளைக்கு ஆஜராக மாட்டேன், என்ன செஞ்சிருவேன் நீ பாப்போம், என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெக்கார்ட் ஆகிற பார்க்கக்கூடிய முட்டாள் தம்பிகள் தங்கைகளுக்கெல்லாம் அது வந்து பார்த்தோன்னே அண்ணன் பாரு எவ்வளோ வீரமாக பேசுகிறாரு,
செருப்பை காட்டி மிரட்டுறாரு பாரு அப்படின்ற மாதிரியான காட்சி வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான். அண்ணன் பாரு எப்படி மிரட்டுறாரு பற்றி ஆனால் அங்கே எப்படி வடிவேல் கெஞ்சுவாப்பிலன்ற மாதிரி தான் சீமானோட போக்கு இருக்கும். இதை செஞ்சுட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அடுத்த செகண்டு வழக்கறிஞர்களை வைத்து ஸ்டேஷனில் போய் கெஞ்சுறான். போனேன் போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. 4 நாள்ல வரல உன்னை உயிரோட விட மாட்டேன். டீமா வந்துருந்தீங்க போ வாங்கடா. சப்ஜெயிலில் பிடிச்ச அவனை அடைச்சிருவான் பார்த்துக்கன்னு சொல்லி போலீஸில் மிரட்டிட்டாங்க. அதாவது தருமபுரி பக்கம் அந்த பக்கம் வரும்போது பிடிச்சா மூத்திர சந்தில் அடைச்ச மாதிரி சப்ஜெயிலில் ஒரு 5 பேர் தான் படுக்கிற மாதிரி இருக்கும். அதில் எச்ச பொறுக்கி பிட்பாக்கெட்டு கேடு கெட்ட கேவலமான 100 ரூபா திருடினவன், சைக்கிள் டயரை திருடினவன், ஏன்னா கிளவி தோடாத்தவன்னா அந்த ஜெயிலெல்லாம் இருப்பான், சப்ஜெயிலில் இருப்பான். அதில் கொண்டு சீமானை அடைச்சா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஏன்னா படுக்கிறது கூட வசதி இருக்காது, பாத்ரூம்லாம் கேவலமாக இருக்கும். இதை பார்த்து பயந்த சீமான் என்ன பண்ணிட்டான்னா அங்கேருந்து உடனே இங்கேயே நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு பேசி ஐயா நான் 6 மணிக்கு வந்துடுறேங்க அப்படின்னு. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்ன, நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. நீ முடிஞ்சா என்ன செஞ்சிருவ நீ, நான் வரமாட்டேன் அப்படின்னா இந்த மானக்கட்டவங்க கூட இருக்கவங்களுக்கு அது கூடயா தெரியல. ஏன்னா முண்ட மொழிக்க உங்கள் முன்னாடி தான் சொல்கிறான் வந்து இப்போ போலீஸுக்கு சவால் விடுறான். அதே ஆள் அன்னைக்கு சாயந்தரமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறான். இன்னும் ஏன்டா அந்த கட்சியில் இருக்கீங்க? இன்னும் நீங்களாம் பேசி மாணவக்க ரோசோ சூடு சொரணையோட இந்த கட்சியில் இருக்கணும் முதல்ல யோசிச்சு பாருங்க தம்பிலாம். உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? கூட இத்தனை பேர் நிற்கிறீங்க, ஒரு தலைவன்றீங்க நீங்கள், அவன் வந்து முண்டை முழிக்க சொல்கிறான் அவனை தொட்டுப்பார் நான் வரமாட்டேன்றான், அன்னைக்கே போய் ஆஜராகிறான். அப்படிங்கும்போது உங்களுக்குலாம் வந்து கொஞ்ச நாள் யோசனை இல்லையா? சூடு சொரணை இருக்கா என்னன்னு தெரியல. ஏண்டா நீங்க மாமா வேலை சீமானுக்கு மாமாவில் பார்க்குற லைட்டு பிடிக்கிற நாய், நீங்களா லைட்டு பிடிக்கிறீங்களா இல்லடா? வண்டவாளத்து தண்டவாளத்தை ஏற்றுவேன் பிறகு வீர மாதிரி பேசுறீங்களே என்ன வெண்ணைய சாக்கடை நாய்களா? நீங்களா ஆம்பளை பேடி நாய்களா? எஸ் வை பிளாக் சேம் பிளாட் அன்னைக்கு ஆஜரானா. இதே மாதிரி இன்னைக்கு அஃபிடவிட்ல என்ன பண்றாருன்னா இவன் ஏன் அவன் பேசுறான்னா அவனை மாதிரி ஒரு சில்லற பயல அரசியல்ல இது வரைக்கும் இந்த 35 வருட பத்திரிகை வாழ்க்கையில நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி பேசக்கூடிய மாறி மாறி பேசி இருக்கிறவனை லூஸாக்கி பத்திரிகைக்காரனை முட்டாளாக்கி எல்லாத்தையுமே முட்டாளாக்கி பேட்டி கொடுக்குற ஒருத்தனை வாழ்நாளில் பார்த்ததில்லை. சரியா? யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணான்னா உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு அஃபிடவிட் போடுறான். என்ன போடுறான்னா உயர்நீதிமன்றத்தில் நான் தான் வழக்கு தொடர்ந்தேன், நான் தாங்க தொடர்ந்தேன். நான் என்ன வழக்கு தொடர்ந்தான்? ஐயா என்னை விட்டுருங்கன்ற வழக்கு தொடர்றான். அதாவது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு 10 இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் இந்த வழக்கை கையில் எடுக்கலை, எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் எடுக்கலை. ஆனால் இப்போ திமுக அரசு பழி வாங்குவதற்காக இந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுத்து போலீஸை வைத்து விசாரித்து என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு களங்கம் விளைவிக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே அந்த பெண்ணும் நானும் பேசி முடித்தாகி விட்டது, ஏன்னா இந்த வழக்கு வந்து நீர்த்து போன வழக்கை தூசி தட்டி மீண்டும் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் உயர்நீதிமன்றத்தில் போய் முறையிட்டான். நீங்க ஹெல்ப் பண்ணல நடுத்தருக்கு போயிருப்பியா? நீங்க தான் கண்கண்ட தெய்வம், காசு கொடுக்கிற தெய்வம், எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிற. இந்த சவுடால் பேச்சு பேசினா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யறான். அதுல என்னன்னா நானும் அந்த பெண்ணும் ஒருவர் புரிந்து கொண்டு தான் இருந்தோம், அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். ஆனால் வந்து இப்போ ஏற்கனவே இது வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அந்த பெண்ணுக்கு எனக்கும் செட்டில்மெண்ட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வெளியில் அவுட் ஆஃப் கோர்ட்டு. எனவே இப்போ வந்து இந்த அரசு பழி வாங்குவது போல திமுக அரசு போலீஸை வச்சு விசாரிச்சா நாங்கள் செட்டில்மெண்ட் பேசுறதுல தடை ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். எனவே இதுதான் உச்சநீதிமன்றத்தில் இவங்க கொடுத்துருக்க அஃபிடவிட். எனவே போலீஸ் விசாரணைக்கு தடை செய்ய வேண்டும். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். இவன் என்ன சொல்றான்னா இப்ப வெளியில பிரஸ் மீட்ல ஏதோ போலீஸை வந்து இவன் மிரட்டி இங்க பார் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் விசாரிக்கிற ட்ரை பண்ண மாதிரியும் நான் உச்சநீதிமன்றத்தை போய் உன்னை காலி பண்ணுவேன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் போலீஸுக்கு வந்து விலங்கு போட்ட மாதிரி, அதாவது விசாரணைக்கு விலங்கு போட்ட மாதிரி ஒரு ஷோ விடுறான். ஆனால் இந்த அஃபிடவிட்ல என்ன இருக்குன்னா கெஞ்சி கூத்தாடி ஐயா என்னை காப்பாற்றுங்க, முடிஞ்சு போன வழக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், உயர்நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு, போலீஸ் விசாரணை பண்ணால் இந்த தாவாவை வந்து நாங்கள் தீர்க்க முடியாது, எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு 12 வார காலம் அவகாசம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். 12 வார காலத்துக்கு
காவல்துறை வந்து சீமானை விசாரிக்கக்கூடாது இந்த விவகாரத்தில், அவர்களே தீர்த்து கொள்வார்கள், தீர்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த இதை வந்து கோர்ட்டுக்கு தெரிவிங்க. அப்படி 12 வாரத்துக்குள்ளே இந்த வழக்கை இவன் பேசி முடிக்கல அப்படின்னா மீண்டும் நீங்கள் வந்து விசாரிக்கலாம், அவனை தூக்கி கூட உள்ள வைக்கலான்ற மாதிரி தான் அது அர்த்தம். ஆளை வச்சு என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். அந்த ஆடியோ வெளியாயிருக்கு. அண்ணன் நான் பேச சொல்கிறேன், சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அண்ணன் செய்வாருன்னொடனே அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுனால டென்ஷன் ஆகி போய் என்ன பண்ணிட்டான்னா அந்த விஜயலட்சுமி ப்ராஸ்டியூட்டுன்ட்டான். இனி விஜயலட்சுமி சத்தியமாக இறங்கி வராது, கோர்ட்டில் ஆகிறத பார்த்துக்கலான்னு சொல்லிடுச்சு. எனவே அவனுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வந்திருக்கு. வெளியில் ஷோ விடுறானே தவிர காவல் நிலையம், போலீஸ் நிலையம், கோர்ட்டு, எல்லா வக்கீல் எல்லாத்தையும் போய் இவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான்றது தான் உண்மை. எனவே விரைவில் இவனுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வழக்கு முடிகிறதுக்குள்ள சீமானோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது.